ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதி வரப்போகுது. எல்லோரும் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்ற பிளானில் கண்டிப்பாக இருப்போம். எல்லாருக்கும் இந்த அக்ஷய திருதி அப்போ கோல்டு வாங்கினா சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கோல்டு சேவ் பண்ணுற எல்லாருக்குமே. அப்படி இல்லைனா நீங்கள் சில்வர் காயின் கூட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். 2 இயர்ஸாகவே கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அக்ஷய திருதி வரப்போகுது. இப்போ எல்லோரும் சேலரி வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் அக்ஷய திருதிக்கு வாங்கின பில் இது. 4 கிராம்ஸ் காயின் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட இந்த அக்ஷய திருதி முடிஞ்சதுக்கப்புறம் நான் போட்டிருந்தேன். இப்போ 6685 ரூபாய்க்கு வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். திரும்ப எகெயின் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 6500 ரூபாய்க்கிட்ட கோல்டு ரேட் டவுன் ஆச்சு. இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் இந்த ரேட்டில் வாங்கிட்டேன், அதிகமாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ரேட்டுக்கே, இதே 27,000க்கே நீங்கள் இப்போ வாங்க முடியும். கோல்டு காயின் வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்கினாலும் கோல்டு ரேட் கம்மியாயிடுச்சு, இப்போ கூட வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அக்ஷய திருதி முடிஞ்சு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கரெக்டாக 1 இயர் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பில்லு கூட காமிக்கிறேன். 4 கிராம்ஸில் எவ்வளோ கெயின் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பில் பாருங்கள், 28/4/2024 வாங்கியிருக்கேன். இது மேலே தான் அக்ஷய திருதி. ஆஃபர் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணது வாங்கிட்டேன். இதுதான் நான் வாங்கின பில் டேட்டு. நான் வாங்கும்போது 6685 ரூபா இருந்தது. அக்ஷய திருதியோட டேட்டில் இதை விடவே ரேட்டு கம்மியாச்சு. ஒரு 100 ரூபா கிட்ட கம்மியாச்சு. இந்த ரேட்டுக்கு வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேஸ்டேஜ் இல்லாமல் 4 கிராம் காயின் ஜிஎஸ்டி மட்டும் நான் பே பண்ணி வாங்கினேன். 4 கிராமுக்கு ஜிஎஸ்டி மட்டும் பார்த்திங்கன்னா நியர்லி 800 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. இந்த காயின் வாங்கும்போது 27,542 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் இதே ஒரு 4 கிராம்ஸ் காயின் வாங்கணும் அப்படின்னா வேஸ்டேஜோடு சேர்த்து நான் இப்போ ஜிஆர்டி ஆப்பில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்கணுன்னா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 34,565 ரூபா வருது. இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினேன்னா கூட 34,000க்கு கொஞ்சம் அமௌண்ட் தான் கம்மியாகும். இப்போ நியர்லி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் அக்ஷய திருதிக்கும் இந்த இயர் அக்ஷய திருதிக்குமே 4 கிராம் காயின்கே 7,000 ருபீஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ கோல்டு எந்த அளவுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ 38% குறைய போகுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் இந்த பேனிக்கால் தான் இப்போ ரேட் ரெடியூஸ் ஆகுது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு 99% சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய நியூஸ் சேனல், நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எந்தெந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நடந்தால் அந்த மாதிரி ஆகும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். சப்போஸ் ஒரு பேச்சுக்கு இப்போ ஒரு 7,000 கிட்ட இப்போ வந்துருச்சு ரேட்னா கூட கொஞ்சம் வருஷத்தில் திரும்ப ரேட் அதிகமாக தான் ஆகும். இப்போ கம்மி ஆகிடுச்சுன்னா கூட முடிஞ்ச அளவு உங்கள் சேமிப்பில் ஒரு பகுதியை நீங்கள் தங்கமாக சேமித்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஜிஆர்டியில் என்ன ஆஃபர் சிஸ்டர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ தமிழ் நியூ இயர்க்கும் யுகாதிக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு புதுசாக வாங்கும்போது 75 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓல்டு கோல்டாக போடும்போது 75 ருபீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8,225 ரூபா கோல்டு ரேட் இருக்குன்னா, ஓல்டு கோல்டு நீங்கள் 24 கேரட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது அதை 8,300 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் நியூ கோல்டு, அதாவது ஜுவல்லரியாக வாங்கினா மட்டும், காயினாக வாங்கினா கிடையாது, வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,175 ரூபா போட்டு பில்லு போடுறாங்க. இன்னைய ரேட் படி இந்த ஆஃபர்ஸ் தான் போயிட்டுருக்கு. அக்ஷய திருதிக்கு என்ன ஆஃபர் போடுவாங்க, அப்போ நான் சீட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்குறீங்க. இப்போ அக்ஷய திருதிக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் அதுதான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த கோல்டுக்கு சில்வர் இந்த ஆஃபர்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைமில் தான் இந்த ஆஃபர் வரும். நீங்கள் எப்படி சிட்டு பிளான் பண்ணணும், என்னென்ன ஆஃபர் வேணும்னா எந்த மந்தில் சீட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஜிஆர்டி சிட் பிளானிங்னு சொல்லிவிட்டு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டை ஷேர் பண்ணி விட்றேன், செக் பண்ணி பாருங்கள்.
மில்லிகிராம்ஸ் காயின்ஸ்க்கு கூட வேஸ்டேஜ் கிடையாது. அந்த ஆஃபர் போடும்போது ஜிஆர்டியில் நீங்கள் மில்லிகிராம்ஸ் வாங்கணுன்னாலும் வாங்கலாம். 24 கேரட்டாக வாங்கி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 24 கேரட் கோல்டு காயின்ஸ்க்கும் வேஸ்டேஜ் வந்து கிடையாது அந்த டைமில். இந்த மாதிரி டைம் பார்த்து நீங்கள் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் காயின்ஸு. அண்ட் இன்னொன்று என்னென்னா ரேட்டு வந்து இப்போது கம்மி ஆகிட்டுருக்கு டெய்லி. இப்போ கம்மி ஆகுற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணலாம். இல்லை ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெய்லி ஒரு 100 200 கூட இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அந்த ஆஃபர்ஸ்க்காக வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு கிராமுக்கு வேஸ்டேஜ் ₹160 தான். நமக்கு கோல்டு ரேட் அதை விட ஒரு 200 300 அதிகமாக இருக்கும்போது நம்ம போயிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது யூஸ் கிடையாது. ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அப்போ கம்மியாகிட்டே இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்கிக்கிறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்தெந்த கடையிலலாம் இப்போ சீட்டு போடுறீங்க, நகை சீட்டு, அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா? நீங்கள் போயிட்டு ஒரு சீட்டு முடித்து வேறு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலன்னா கூட நீங்கள் எந்த ஷாப்பில் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சேம் ஷாப் சொன்னால் அந்த ஷாப்பில் வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வந்து சீட்டு ஜாயின் பண்ணுவாங்க. வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.